ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை சென்ட்ரலோடைய மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்கிங்கில் தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை பீச் தான் போக போகிறோம். அங்கேருந்து தான் இன்னைக்கு நம்ம ட்ரெயின் vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப மாதம் ஆச்சுங்க, ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் இன்னைக்கு நம்ம ட்ரெயின் vlog பண்ணுறதுக்காக திருப்பியும் கம்பேக் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட் வழியாக ட்ராவல் பண்ண போகிறோம். சென்ட் தாமஸ் மவுண்ட்னா எதுக்குடா வேளச்சேரி வழியாக போகிற தாம்பரம் ட்ரெயின் தானே ஏன்னு கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரூட்டாக இனாகரேட் பண்ணிக்கிறாங்க சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி வழியாக சென்ட் தாமஸ் மவுண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அதோடைய இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ராவல்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு 4-5 சர்வீஸ் ஓடிச்சு. 4வது சர்வீஸை நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். மார்னிங் 5 o'clock சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஒரு சர்வீஸ் தான் இன்னைக்கு நம்ம சென்னை பீச்சில் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம ஸ்டேஷன் போயிடலாங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. 6:40 ஒரு ட்ரெயின் இருக்குங்க. ஸோ அந்த ட்ரெயின் தான் பிடிக்க போகிறோம். இங்கேருந்து நம்ம அப்படியே ஒரு பஸ்ஸோ மெட்ரோ பிடிச்சி சென்னை பீச் போயிடலாங்க. ஸோ பஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டேஷன் வாசல்லே இருக்கிறோம். பஸ்ஸில் நம்ம ராயபுரம் போயிட்டு, அதாவது சென்னை பீச் ராயபுரம் பஸ் ஏறி சென்னை பீச்சில் இறங்கிடலாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் தான் அங்கே போய் பார்க்கலாங்க. வாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6, 7, 8க்கு நம்ம அங்கே நிற்கிறோங்க. ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்மில் தான் நம்ம ட்ரெயின் வரும். ஸோ இன்னும் எந்த பிளாட்ஃபார்ம் அலோகேட் பண்ணல. பிளாட்ஃபார்ம் வந்தோடனே நம்ம அந்த எந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் வருதோ அப்போ பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 8லேருந்து தாங்க டிபார்ச்சர் ஆகுது. ஸோ பார்த்தீங்களா சென்ட் தாமஸ் மவுண்ட்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஏதாச்சும் ஒரு கோச்சில் போய் நம்ம அழகாக உட்காந்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோச்சில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3rd கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கேன். இங்கேருந்து நம்ம அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணலாங்க. அண்ட் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30க்கு பார்த்தீங்கன்னா சென்னை பீச்சுக்குள்ளே அரைவல் ஆச்சுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து சென்னை பீச் வந்துட்டு இப்போ சென்னை பீச்சு சென்ட் தாமஸ் மவுண்ட்டு கரெக்டாக மார்னிங் 6:40க்கு டிபார்ச்சர் ஆகுங்க. ஸோ அந்த டைமில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கோச்சே பார்த்தீங்கன்னா காலியாக தாங்க இருக்குது. ஏன்னா இது ஒரு ஏர்லி மார்னிங் சர்வீஸில் ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே தாங்க தான் இந்த ஆஃபீஸ் போகிற பேசஞ்சர்ஸு காலேஜுக்கு போகிற பேசஞ்சர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. அது நம்ம பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ க்ரௌடு எப்படி இருக்குது அண்ட் இந்த ட்ரெயினோட முக்கியமான ரூட்டு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் தான். ஸோ அது அப்படி இருக்குன்னு நம்ம எல்லாமே பார்க்கலாங்க. அண்ட் வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்டேஷனில் ஒரு டீட்டெயிலாக பார்த்துட்டு போகலாங்க. அண்ட் நம்ம ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா சென்னை பீச்லேருந்து ஒரு 3 minutes டிலேயோட தான் டிபார்ச்சர் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட், சென்னை பார்க் ஸ்டேஷன் இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறம் எலிவேஷன், அதாவது எம்ஆர்டிஎஸ் ட்ராக்ல போட்டு எம்ஆர்டிஎஸ்னா இந்த பிரிட்ஜிலே வந்துட்டுனா ஃபுல் ட்ரெயின் ட்ராவல் ஆகுங்க. மாஸ் ரேபிட் ட்ராவல் சிஸ்டம் தாங்க அதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ அப்படியே சென்னை பீச் வழியாக அப்படியே சென்னை பீச், சென்னை போர்ட், சென்னை பார்க் வழியாக அப்படியே இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சிந்தாதிப்பேட் அந்த ரூட்டை பிடிச்சிருவாங்க. ஸோ அடுத்த ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா அடுத்த டீல் பார்க்கலாங்க. அந்த பக்கம் இருக்க ட்ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பீச்லேருந்து தாம்பரம் போட்டுருங்க. ஸோ அப்படியே சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி பார்த்தீங்கன்னா தனியாக இந்த பக்கம் ட்ராக் கொடுத்துருப்பாங்க. ஒரு ட்ராக் தான் இப்போதைக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு டபுள் லைன் இருந்து இப்போது அந்த சென்னை பீச் டு சென்னை எக்மோர் இந்த 4th லைனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கை கட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஒரே ட்ராக்கில் தான் ட்ரெயின் வேளச்சேரிக்கு போயிட்டும் வந்துட்டும் இருக்குங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டையும் பார்த்தீங்கன்னா டபுள் லைனாக மாற்றிடுவாங்க. ஸோ அதோட ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்து தாங்க இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இதுவும் டபுள் லைன் ட்ராக்காக பழைய மாதிரி சென்னை பீச் டு வேளச்சேரிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின் இருக்குங்க. நான் சொன்ன இந்த டபுள் லைன் ஒர்க்ஸ் இங்கே தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பாதி ஒர்க்ஸ் போட்டு பாதி பெண்டிங்கில் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் டபுள் லைனாக மாறிடுவாங்க.
இங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனுக்கு பிளாக் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்க்குறது தாங்க அந்த சென்னை பீச் டு வேளச்சேரி, அதாவது சென்னை பீச் டு வேளச்சேரி ட்ரெயினை கட் பண்ணிட்டு சென்னை பீச் டு எக்மோர் போட்டிருக்க 4th லைன் ட்ராக்குங்க. இந்த சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி வழியாக சென்ட் தாமஸ் போர்ட் போகிற ட்ரெயின் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த சென்னை பீச்சில் வேளச்சேரி வரைக்கும் எல்லா ஸ்டாப்பும் கவர் பண்ண போகிறாங்க. ஒரு சில ஸ்டாப்ஸ், அதாவது முக்கியமான ஸ்டாப் சேப்பாக்கம், திருவான்மையூர் இந்த மாதிரி ஸ்டாப்ஸை மட்டும் கவர் பண்ணிட்டு நம்ம அப்படியே வேளச்சேரி போயிடலாங்க. ஸோ வேளச்சேரி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஏன்னா வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் போர்ட் தான் இந்த ட்ரெயினோட முக்கியமான ரூட்டே இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ஸ்டேஷன் வரும்போதும் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வந்து நான் டீட்டெயிலாக ஒரு ஸ்டேஷனுக்கு சொல்கிறாங்க. அண்ட் ட்ரெயின் நம்ம இன்னும் 5 minutes தான் இருக்குது. நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகணும், டிபார்ச்சர் பண்ணி போகலாங்க. சென்னை பார்க்கில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடே வெயிட் பண்ணுறங்க இந்த ட்ரெயினை போட் பண்ணுறதுக்கு. பீச்சில் காலியாக ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாயிருங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம ட்ரெயின் டைவர்ட் ஆகும். அந்த பக்கம் போகுது தாம்பரம் லேனுக்கு. அப்படியே நம்ம இந்த ஃப்ளைஓவரில் ஆரம்பிச்சிடுவோங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக வேளச்சேரி வரைக்கும் ஃப்ளைஓவரில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். வேளச்சேரி கிட்ட பீச்சிலேருந்து நம்ம கீழே திருப்பி இறங்கலாம். திருவான்மியூர் ஸ்டேஷன் வந்து ரீசெண்ட் நம்ம ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஸோ திருவான்மியூர்லேயே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்த கோச்சில் இறங்கிட்டாங்க. ஏன்னா கரெக்டாக இருக்கும் அந்த ஐடி காரிடர் கனெக்ட் ஆகுது. திருவான்மியூர் ஒரு ஸ்டார்டிங் பாருங்க. ஸோ அங்கேருந்து அவங்கவுங்க கேபோ பஸ்ஸோ அதை பிடிச்சி அழகாக அவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ காலேஜ் போகிறவங்களும் அப்படியே இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் எம்டிசி பஸ் ஏறி போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த திருவான்மியூர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே ரஷ்ஷாக இருக்க ஸ்டேஷனுக்கு.
சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை பார்க் டவுனில் இருந்து தான் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சென்னை பார்க் டவுன் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பெருங்குடி வரைக்கும் ஓவர் பிரிட்ஜ்லேயே தாங்க வரும். ஸோ எல்லா ஸ்டேஷன்ஸும் பிரிட்ஜ் மேலேயே தாங்க இருக்கும். ஸோ பெருங்குடி தாண்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிட்ஜிலேருந்து இறக்கத்துக்கு வந்துடும். ஸோ அதாவது தரையோட நார்மல் ட்ரெயின் தரையில் ஓட பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே வேளச்சேரி தாண்டதுக்கு வந்து திரும்பி எலிவேஷன் எடுக்கும். ஸோ அது எங்கேன்னு நான் அப்புறமா காமிக்கிறேங்க. இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சென்னை பீச்சில் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்புறம் சென்னை 4 பார்க் டவுன் காமிச்சிருப்போம். தென் சிந்தாதிபேட் சேப்பர் காமிச்சு டேரெக்டாக நான் திருமலை அதாவது மயிலாப்பூர் தான் காமிச்சிருப்பேன். நடுவில் இந்த லைட் ஹவுஸ் ட்ரிபிளிகேணி அதுக்கப்புறம் முண்டக்காரியம்மன் கோயில் ஏதோ அந்த ஒரு பேர் அது மட்டும் வாயிலே வர மாட்டேது. ஸோ அந்த ஸ்டேஷன்ஸ் தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ரூட் நம்ம யூஸ்வலாக ட்ராவல் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப லென்த் வேணாம்னு சொல்லி போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டுவபுரம், கிரீன்வேஸ், இந்திரா நகர், அதுக்கப்புறம் கஸ்தூரிபாய் நகர், அப்படியே திருவான்மியூர் போயிடுவாங்க. திருவான்மியூர் வந்து தரமணி, பெருங்குடி அண்ட் வேளச்சேரி தாங்க. ஸோ அப்படியே அந்த ட்ரெயின் வேளச்சேரி போவோம். வேளச்சேரி போயிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு ஸ்டேஷன் தான் பார்க்கலாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வேளச்சேரி பீச் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியோட ஸ்டாப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வேளச்சேரி தாண்டி போகுதுங்க. ஸோ ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல அதாவது வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக இந்த ட்ரெயினுடைய ஒர்க்ஸ் நடந்துங்க, சில பல டிலேனால். அண்ட் இப்போது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டே ட்ராவல் பண்ணுறோங்க இந்த வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் ரூட்டில். ஸோ அப்படியே ஒரு அழகான சன்ரைஸ் டைமில் நம்ம அப்படியே இந்த புது ரூட்டில் ட்ராவல் பண்ணுறோங்க. ஸோ பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. நானும் என்னடா செலிப்ரேஷன் எதுவும் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4:50 சர்வீஸ் தாங்க. மார்னிங் அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை செலிப்ரேஷன்லாம் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டிபார்ச்சர் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம கேப்சர் பண்ண மிஸ் பண்ணிட்டு நானும் இல்லைன்னு நினச்சிருந்தேன். பட் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. இந்த வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் ரூட் நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அந்த வெல்கமிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அது சொல்ல மறந்துட்டேன். இந்த பக்கம் பார்க்குறது தாங்க இப்போ புதுசாக போட்டிருக்க அந்த வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் போகிற ரூட்டு. ஸோ அப்படியே நம்ம ட்ரெயின் அழகாக இங்கே எலிவேஷன் ஆகவே ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பெருங்குடியிலேருந்து வேளச்சேரி வரைக்கும் கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு அகெயின் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே போட்டிருப்பாங்க. ஒரு மாதிரி எலிவேஷன்லேயே தாங்க போயிட்டுருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்க்குற இந்த ரைட் சைடு ரூட்டு தாங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த வேளச்சேரி டு ஏர்போர்ட் போகிற ரூட்டுங்க. ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்டில் போய் ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ வாங்க அப்படியே இந்த ரூட்டை ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் இந்த ரூட்டில் இந்த ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை வீடியோ எடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த புதுசாக போட்டிருக்க பிரிட்ஜு வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும்.
ஏரியா இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. ஏன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆகட்டும், வேளச்சேரி ஆகட்டும், இந்த பக்கம் திருவான்மை, ஸோ ரொம்ப நாளாக பஸ்ஸு ரேபிடோ ஆட்டோ புக் பண்ணி போயிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு புது ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷன் தாங்க புழுதிவாக்கம். புழுதிவாக்கம் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஏரியா லோக்கல் மக்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வமாக வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக இந்த ட்ரெயின் ரூட் நடந்துட்டுங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் போகும்போது டைம் வந்து இந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்கும்போது இப்போ காலேஜ் முடிச்சு வேலைக்கே போகிறோம். ஸோ அப்போத்துலேருந்து பார்த்து இந்த ஸ்டேஷன் வளர்ந்தோம் மேடம். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ரொம்ப வருஷம் கழிச்சு ட்ரெயின் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் இந்த ட்ரெயினில் வந்துட்டு ஜஸ்ட் வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட், சென்ட் தாமஸ் டு வேளச்சேரி வரைக்கும் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ட்ரிப் மாதிரி ஆச்சுருக்காங்க. எப்படிலாம் இந்த ட்ரெயின் இருக்குது, ஸோ எப்படி ட்ராவல் இருக்குது, அந்த ரொம்ப வருஷமாக அந்த ட்ரெயின் போட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டும் நிறைய பேர் இந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜ் கட்டுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா மெட்ரோங்க. அந்த பூந்தமல்லி காரிடார் புதுசாக கட்டாங்க மெட்ரோ. ஸோ அந்த ட்ராக் தான் பில்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது ஆதம்பாக்கம் கிட்ட வந்துச்சுங்க. ஸோ இந்த ரூட்டில் மொத்தம் 3 புது ஸ்டேஷன்ஸ் தான் கட்டியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்டேஷன் இந்த ஆதம்பாக்கம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் ஸ்கிப் பண்ணுவோங்க. பல ஒர்க்ஸ்லாம் இன்னும் இங்கே முடியாதனால பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் இந்த ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் மட்டும் டெம்பரரியாக ஸ்கிப் பண்ணுது. ஸோ மேபி இன்னொரு 1 or 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன்ஸையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஏன்னா இன்னும் இது ஓப்பன் பண்ணலை. இந்த ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லைங்க. பட் ஆப்ரேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெயின் நின்று தாங்க போகுது. பட் மக்கள் யாருமே போட் பண்ணல, ஏன்னா ஸ்டேஷனில் ஒரு பேசஞ்சர் கூட கிடையாதுங்க. ஸோ இன்னும் இது ஓப்பன் பண்ணலை. ஸோ நீங்கள் வேளச்சேரியிலேருந்து இப்போ நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கோங்க. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் கிட்ட வந்துட்டோம். அண்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஷன் தான் இன்டர்மீடியட் ஸ்டேஷனாக கொடுத்துருக்காங்க, புழுதிவாக்கம் அண்ட் ஆதம்பாக்கங்க. ஸோ அதான் ஆதம்பாக்கத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணல. மொத்தம் இந்த 2 ஸ்டேஷன் தான் வேளச்சேரியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி லாஸ்ட்டாக சென்ட் தாமஸ் மவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் போயிடலாம், அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிட்டனும் பார்த்தீங்கன்னா இதே சேம் ட்ரெயினில் தான் சென்னை பீச்சுக்கு போகிறோம், ஏன்னா வீட்டுக்கு போகணும். ஸோ ரிட்டன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கல, அதுக்கு வேணால் ஷார்ட்ஸாக போட்டுருவேன். அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங்கே வந்துடும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அண்ட் காஸ்டிங் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள் வீட்டு ஷார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. சப்போஸ் நீங்கள் இந்த திருவான்மூர் சைடோ இந்த பீச் மெரினா பீச்லேருந்து உங்களுக்கு வேளச்சேரி வழியாக இந்த ஆதம்பாக்கம் புழுதிவாக்கம் போகணும் ஆர் சென்ட் தாமஸ் மவுண்ட் போகணும்னா இந்த ஒரு ஆப்ஷன் ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்குங்க. பட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 30 minutes தான் ஒரு ட்ரெயின் ரன் ஆகுது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 43 நம்பர் தான் டைரக்ட் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்டு
இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ட்ரெயின் யார் யூஸ் பண்ணுவாங்க, இங்கேருந்து அந்த ஓஎம்ஆர் காயிட கனெக்ட் பண்ணுறது, அதாவது திருவாங்கூர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லாருமே பஸ்ஸில் ஒன்று தில்லி போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் வருவாங்க திருவாங்கூருக்கு. அது அப்படின்னா இங்கேருந்து வேளச்சேரி போயிட்டு வேளச்சேரியிலேருந்து திருவாங்கூர் போவாங்க. பட் இப்போ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபாவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம திருவாங்கூர் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி அங்கேருந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன். பீக் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த ட்ரெயின் கன்ஃபார்மாக ஜாம் பேக் ஆயிரும். நான் வேளச்சேரி டு சென்னை பீச்சஸ் ஃபுல்லாக வரும் பீக் ஹவர்ஸில். ஸோ அதே மாதிரி தான் இந்த ரூட்டும் போக போக பார்த்தீங்கன்னா செம்ம ஜாம் பேக் ஆகி ஒரு நல்ல டிமாண்ட் ரூட்டாக போகும். ஏன்னா மெட்ரோ ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணுறது சென்ட் தாமஸ் மோட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலேருந்து நீங்கள் மெட்ரோவில் போகலாம், ஆர் அப்படின்னா ஏர்போர்ட் வரைக்கும் மெட்ரோவில் போகலாங்க. அதை தாண்டி இப்போ பூந்தாமல்லி இந்த பக்கம் புதுசாக நிறைய சென்ட்ரல்லேருந்து மெட்ரோ கனெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ மெட்ரோ காரிடர் போனாலும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இன்னும் நல்ல ஒரு ஹப்பு மாதிரி இருக்கும். சென்ட் தாமஸ் மோட் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஹப்பாக கூடிய சீக்கிரத்தில் மாறுங்க. அண்ட் நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, ஸோ தூரத்தில் பார்த்தா அங்கே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்க பில்லர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அங்கே ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா. லாங்கில் பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆகும். ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே மெட்ரோ ஸ்டேஷன், கீழே எம்ஆர்டிஎஸ், அதாவது நம்ம சென்னை லோக்கல் ட்ரெயினுடைய ஸ்டேஷன் வருங்க. அது கீழே திருப்பி யூஸ்வலாக இருக்க அந்த சென்ட் தாமஸ் மோட் சென்னை மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்களா, அந்த ரூட் ஜாயிண்ட் ஆகும். மொத்தம் இதில் 4 அடுக்கு இருக்குங்க. ஸோ 4வது அடுக்கு பார்த்தீங்கன்னா கீழே அந்த சென்னை பீச்லேருந்து தாம்பரம் லைன் வந்து இன்டர்செக்ஷன் ஆகும். ஸோ மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா 4 லைன் இன்டர்செக்ஷன் ஆகும். அதில் 2 மெட்ரோ 2 லோக்கல் ட்ரெயின் ஆகும். சூப்பராகவே இருக்குது இல்லைங்க பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஓவர் பிரிட்ஜ் மாதிரி சொல்லுவாங்க, மேலே கீழே டபுள் லேயர் பிரிட்ஜ் மாதிரி இப்போது இந்த ட்ரெயின் இங்கே ட்ராவல் ஆகுதுங்க. அண்ட் இந்த ரூட் எதனால இத்தனை வருஷம் ஸ்டாப் பண்ணி இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது வேளச்சேரி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மயிலாப்பூர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேளச்சேரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மோட் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஒர்க்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இடத்த வந்து கவர்மெண்ட் வந்து வாங்குறதுக்கு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிலே ஆச்சு. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. நடுவில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணால் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த ட்ரெயின் பிரிட்ஜ் இந்த ரூட், அதாவது வேளச்சேரி சென்ட் தாமஸ் மோட் கட்டுறதுக்கு 18 வருஷம் ஆயிடுச்சுங்க. அண்ட் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி வழியாக இந்த ட்ரெயின் சென்ட் தாமஸ் மோட் போய் ரீச் ஆகுங்க. இந்த ரூட் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து ஆதம்பாக்கம் புழுதிவாக்கம்லேருந்து வேளச்சேரி வரணும், அவர் இங்கேருந்து ஓஎம்ஆர் ரூட் அதாவது திருவான்மியூர் தரமணி போகணும், ஐடி செக்ஷன் போகணும் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பீச் போட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு செம்ம கனெக்டிவிட்டி கொடுத்து தான் நம்ம ட்ரெயினுக்கு இந்த ரூட்டை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியன் ரயில்வே சார்பாக. ஸோ நான் சொன்னது இதுதாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கோம், அதுக்கு மேலே மெட்ரோ ஸ்டேஷன் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ புதுசாக போடுற மெட்ரோ லைனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போடுறாங்க. அண்ட் அப்படியே அங்கே பார்த்தா தெரியும் பாருங்கள், கீழே லோக்கல் ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா, சென்னை பீச் தாம்பரம் லோக்கல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கீழே போகும். ஸோ அப்படியே இங்கே ஒரு 3 அடுக்கு கிட்ட 4 அடுக்கு கிட்ட அப்படியே ஃப்ளோராக கட்டி வச்சு ட்ரெயினை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா தெரில அங்கே ஒரு இஎம்யூ போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் சென்ட் தாமஸ் ஸ்டேஷன் தாங்க, இதுவும் சென்ட் தாமஸ் சொல்லுவாங்க. ஸோ டிக்கெட் எடுக்கும்போது பார்த்துடுங்க, அங்கேருந்து டிக்கெட் எடுத்திங்கன்னா அந்த ரூட்டில் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். இந்த டிக்கெட் எடுத்திங்கன்னா இந்த ரூட்டில் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியில். வாங்க இந்த ட்ரெயினோடைய டிக்கெட் ஃபேர் நாங்கள் பார்த்துனாங்க. யூஸ்வலாக சென்னை பீச்லேருந்து வேளச்சேரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தாங்க சார்ஜஸ் கழிச்சுவாங்க. ஸோ அதே 10 ரூபா தாங்க. அதே வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அதே 10 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்கலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டருங்க. நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் இந்த ரூட் வழியாக போனால் நீங்கள் மறக்காமல் வேளச்சேரி ரூட்டு சொல்லணுங்க. ஏன்னா ஸோ புக்கிங் பண்ணும்போது 2 காமிக்குது, பையா வேளச்சேரி பையா கிண்டினு. ஸோ நீங்கள் இந்த வேளச்சேரி ரூட் புக் பண்ணால் தான் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ரூட்டில் புக் பண்ணிட்டு, அதாவது சென்ட் தாமஸ் டு சென்னை பீச்சு பையா வேளச்சேரி வழியாக புக் பண்ணிட்டு உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் வழியாக ட்ராவல் பண்ண முடியும். அதாவது அந்த தாம்பரம் கிண்டி ரூட் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் ட்ராவல் பண்ண முடியாதுங்க. ஏன்னா டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க வயா வேளச்சேரின்னு. ஸோ டிடிஆர் சப்போஸ் பிடிச்சாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இதுதான் புதுசாக
புதுசாக ஓப்பன் பண்ண சென்னை சென்ட் தாமஸ் மவுண்டோடைய எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். அண்ட் இங்கேயும் அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல எம்ஆர்டிஎஸ், ஜஸ்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பெருசாக செலிப்ரேஷன்ஸும் இல்லாத மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா எதுவுமே பெருசாக இல்லை, நார்மலாக ஒரு ட்ரெயின் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் போயிட்டு ரிட்டன் அதே ட்ரெயினில் சென்னை சென்ட்ரல் வந்தாச்சுங்க. பார்க் டவுன்லேயே இறங்கிட்டேன். ஸோ நீங்கள் விலாகை பார்த்துருப்பீங்க சென்னை பீச் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும். ஸோ ஒரு நல்ல ட்ரெயின் தாங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த ஒரு ரூட்டை தான் இப்போது பப்ளிக் யூஸுக்கு விட்டுருக்காங்க கவர்மெண்ட் சார்பாக. ஸோ ஒரு சூப்பரான ட்ரெயினில் ஒரு சூப்பரான விலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விலாக் பார்க்கணுச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் நிறைய விலாக்ஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பழைய மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வர ஆரம்பிச்சுங்க. அதுக்கெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ நீங்கள் கமெண்ட்டு லைக் எல்லாம் போட்டு வச்சுங்க. கமெண்ட்டு ஹார்ட்டோ லைக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு சஜஷன் இருந்தாலும் நீங்கள் போடுங்க. அவர் எந்த ட்ரெயின் பஸ் ட்ராவல் பண்ண வச்சாலும் நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நீங்கள் நிறைய கமெண்ட் போட நிறைய லைக்ஸ் போட தான் நிறைய பேருக்கு மற்றவங்க புதுசாக போய் ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கும் சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகும். ஏன்னா நீங்கள் இல்லைனா நான் இல்லை. ஸோ உங்களால தான் இந்த டைமில் வந்து நிற்கிறேன் கொஞ்சம் நல்ல நிலைமையில். ஸோ அதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுச்சுன்னா நான் மறக்காமல் ஷேரும் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் அடுத்த சூப்பர் ட்ராவலாக மீட் பண்ணுறேன். டாடா.